சார் இது இப்படி இருக்கு சார், அது அப்படி இருக்கு சார், இந்த ப்ராப்ளம் இருக்கு சார், அந்த ப்ராப்ளம் இருக்கு சார். இன்னும் பார்த்தா அவர் ரிட்டையர் ஆனதுக்கு எனக்கு தெரியல. இன்னைக்கு கூட வேலை செய்யறாரு. நான் டெய்லி அவர் திட்டிட்டே இருக்கேன், ஏங்க நீங்க ரிட்டையர் ஆக போறீங்க, ஞாபகம் இருக்கு? இல்ல இல்ல அவங்க கேர் பண்ணவே மாட்டேன், எப்ப பார்த்தாலும் ஒர்க்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவர் ஆளை பார்த்ததுல ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டி இவரெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா நம்மளாம் வாழ்க்கையில எங்கேயே வேலையே போகலாம். எனக்கு அவருடைய ஓய்வுக்காலம் மேலும் மேலும் சிறப்பாக நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு எல்லா கொஞ்சம் ஆண்டவன் வேலை கிடைப்பெரிய நன்றி. மதிப்புக்கு மரியாதைக்குரிய சிஓ சார் அவர்களே மற்றும் ஏபி சார் அவர்களே, அது மட்டுமல்லாமல் இங்கே இந்த விழாவுக்கு அனைவரும் வந்திருந்து சிறப்பித்தமைக்கு முதல்ல உங்களை அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கிறேன். உங்களை இன்னைக்கு வந்து ரிட்டையர்மெண்ட்னா ஒரு சங்கடமாக இருக்குன்னு எனக்கு உங்கள் எல்லாத்தையும் பார்த்ததே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா ரியலே ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா எல்லாத்தையும் ஒரு நேரத்தில் இப்படி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் என்னோட ஒரு சின்ன ஒரு விஷயம் பயோகிராஃபி திருச்சி டிஸ்ட்ரிக்டில் தமிழ்நாடு திருச்சி டிஸ்ட்ரிக்டில் தாட்டைக்கார்பேட்டை தான் என்னோட சொந்த ஊர். ஃபாதர் பேர் வந்து அம்பத்தரசு, அம்மா பேர் தனம். எனக்கு வந்து ஒரே ஒரு தம்பி மட்டும் வந்து தம்பி பேர் வந்து பிரபாகரன். அவருக்கு சார் இந்த படிப்பை பற்றி சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு ஆரம்பத்தில் படிக்கிறப்ப அப்பாவால் குடும்ப சூழலின் காரணமாக வறுமையின் காரணமாக படிக்க வைக்க முடியல. அதனால் வந்து எங்களை டிப்ளமா படிக்க வைக்கணும்னு எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப கெஞ்சி கேட்டேன். உன்னை டிப்ளமா படிக்க வச்சா உன் தம்பியை நான் ஐடி கூட படிக்க வைக்க முடியாது அப்படின்ட்டு ரெண்டு பேர்த்தையுமே ஐடி தான் படிக்க வச்சேன். ஸோ நான் வந்து இப்போ பிகாம் டிப்ளமா பண்ணேன். என் தம்பியும் அதே மாதிரி ஜாபுக்கு ஜாயின் பண்ணிவிட்டு டிரான்ஸ்போர்ட்டில் மதுரையில் சிடிசி டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கப்ப ஜாயின் பண்ணிவிட்டு எம்ஏ முடிச்சிருக்கப்ப எம்எஸ்சி, எம்சிஏ, எம்ஃபில், அதோட இன்னும் ஒரு சில இதெல்லாம் சொன்னால் சரி ஞாபகம் பட்டது அந்த அளவுக்கு அவரும் படிச்சிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் ஒர்க் பண்ணுறது. ஸோ எது கிடைக்கலையோ எது நம்ம அப்பாவால் அந்த நீங்கள் சொல்லணும் அவரை நம்ம குறை சொல்ல முடியாது. சொல்லுவாங்கள்ல, இஃப் யூ ஆர் born in Vancouver, that is not your mistake. If you dare it in Vancouver, this is purely your mistake. அதுபோல் நம்ம வந்து ஆரம்பத்தில் ரைட்டர் அவர் நம்மளால் படிக்கல, சரி ஓகே ஐடியை படிக்க வச்சுட்டார். அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்தது மேலே நாம தான் இதை படிச்சுக்கிட்டு அடுத்தது வர்றது. ஸோ அந்த சின்ன வயசுலேயே நான் ஐடியை படிக்க முடிச்சோடே ஜாபுக்கு ஜாயின் பண்ண வேண்டிய ஒரு சூழல். இப்போ மை கேரியர் வாஸ் ஸ்டார்டட் இன் 1985 January ஃப்ரம் எல்கான் இன்ஜினியரிங் கம்பெனி சென்னை. கம்பெனி வந்து இங்கே குஜராத்தில் வல்லபதி குஜராத்தில் இருக்குது. பட் இதோட ரெஜினல் ஆஃபீஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து சென்னை. ஸோ அதெல்லாம் ஜாயின் பண்ணுது. அதில் 1 year படிச்சுட்டு இருக்கலையே அப்போ பிஹெச்எல்லில் சேரணும், பிஹெச்எல் எம்ப்ளாயாக ஆகணுங்கிற ஒரு ஆசை. ஸோ பிஹெச்எல் எம்ப்ளாயர்னா அங்கே கம்பல்சரி பிஹெச்எல் அப்ரண்டிஸ் படிக்கணும். அதெல்லாம் நம்ம இடத்துலலாம் கூட அப்ரண்டிஸ் எனக்கு கிடைச்சது கூட அங்கே அவாய்ட் பண்ணிட்டு பிஹெச்எலுக்காக வெயிட் பண்ணணும். ஸோ அது அந்த இதில் கிடச்சது அது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதில் ஜாயின் பண்ணணும். ட்ரைனிங் முடித்தேன். ட்ரைனிங் முடித்த பின்னால் அந்த டைமில் என்னென்னா என்னோடய பேக்கில் அப்போ அந்த டைமில் என்னோடய பேக்கில் என்னென்னா அப்போ ரெக்ரூட்மெண்ட் ஸ்டாப் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து இல்லைனாக்கா அதனால் அங்கே நேரத்தை ஜாயின் பண்ணலாம் அவ்வளோ. பட் ரெக்ரூட்மெண்ட் ஸ்டாப் பண்ணாங்க. நான் மேற்கொண்டு அங்கே போய் ஃபர்தராக ஜாயின் பண்ண சொன்னாங்க. அப்புறம் கரூரில் ஏஜிபி ஜாயின் பண்ணேன். இங்கே ஜாயின் பண்ணதுக்காக தான் பேப்பரில் கால்பார் பண்ணியிருந்தாங்க, டான்ஸ் கால்பார் பண்ணியிருந்தேன். ஸோ பேப்பரை பார்த்து கால்பார் நான் அப்ளை பண்ணியிருந்தேன். அப்போ அங்கே ஜாயின் பண்ணும்போது 1987 அப்போ வந்து அதுக்கு முன்னாடி வரதுக்கு எல்லாம் பெட் ப்ராசஸ் இருந்தது. அப்போ தான் ட்ரை ப்ராசஸ் ஃபஸ்ட்டு ஏஹெச்டி பிளான்ட் கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் பண்ணோம். அதில் ஜாயின் பண்ணோம். அதில் ஆப்ரேட்டராக ஜாயின் பண்ணோம், பில்லராக ஜாயின் பண்ணோம். அதில் இருக்கும்போது அப்படியே கண்டினியூஸாக பல அங்கே இதில் இருக்கும்போது அதில் இருந்து எஃப்எல்எஸ்னு ஒரு அந்த இன்னொரு பிளான் போடுறாங்க. ஸோ அந்த இதுலேயும் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்தது. அந்த டைமில் தான் என்னோடய திறமைகள் ஸ்கில்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டெவலப் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள். அப்போ கம்பெனியிலேருந்து CPWE சென்ட்ரல் போர்ட் ஃபார் ஒர்க்கர்ஸ் எஜுகேஷன், இட் இஸ் அண்டர்
மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் வெல்ஃபேர். ஸோ அந்த இதில் கம்பெனிலேருந்து ட்ரைனிங் அனுப்புனாங்க. ஸோ அது ஒரு டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு இங்கே வந்து கம்பெனியில் டீச்சர் ட்ரைனிங் டீச்சராக ஒர்க்கர் டீச்சராக இருந்தாங்க. அதுக்கப்புறமே அதுலேயே பார்த்தீங்கன்னா ஜேசிஐ சொல்லக்கூடிய ஜூனியர் சேம்பர் இன்டர்நேஷனல் அதில் ஜாயின் பண்ணிட்டு அதில் நிறையா சிவகுமார் சார், எப்படி சிவகுமார் சார், ப்ராஃபஸர் ராமசாமி சார், இப்படிலாம் ஒருத்தங்க அவங்கெல்லாம் வந்து அதில் ஒவ்வொரு வருஷமும் அவங்க அதில் பிரசிடெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்க கூட இருந்து அவங்களோட அப்படியே பண்ணி வந்து அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, இதில் வந்து பண்ண அதில் ஏதாவது நீ ஸ்டடி கிடைக்கணும், அதில் ஒரு லெவலுக்கு வரணும் அப்படின்னா அதில் ட்ரைனிங் எடுத்து ஜோன் ட்ரைனர் ஆனேன். அதுக்கப்புறம் டால்மியா ஸ்கூலில் அந்த எக்ஸாம்லாம் அங்கே இது நடக்கிறப்ப அங்கே டால்மியா ஸ்கூலில் மற்ற ஸ்டூடெண்ட்ஸோடு சேர்ந்து அவங்க அந்த பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் சேர்த்து அங்கேயே படிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரிவிஷன் டெஸ்ட்டு, குவார்டர்லி, ஆஃப் இயர்லி இவங்களுக்கெல்லாம் அந்த டைம்லலாம் வந்து அவங்க சொல்ல நான் எக்ஸாம் எழுதுவேன். அந்த எக்ஸாம் ரைட்டர், பிளைண்ட் ரைட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அதை வந்து அந்த டைமில் எனக்கு கால் வந்துடும், அங்கேருந்து ஃபோன் வரும், இந்த மாதிரிலாம் எக்ஸாம் டைம் டேபிள். ஸோ அந்த டைமில் நான் என்ன பண்ணிடுவேன், என்னோடய ஷிஃப்ட் ஷெட்யூல் நைட் மாதிரி மாற்றிட்டு நான் காலையில் ஒரு எக்ஸாம், மத்தியானம் ஒரு எக்ஸாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நைட்டு ஷூட்டிங் வந்துடுவேன். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு மனசுக்கு ஒரு நிறைவாக ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு இதுன்னு செய்தி ஒரு நிறைவாக இருக்கக்கூடியது. அப்புறம் பார்த்தோன்னா அந்த என்எஸ்எஸ் கேம்ப்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் வந்துட்டு நிறையா கிராமங்கள்லாம் போய் பட்டிமன்றம் அதில் பேசுகிற மாதிரி கம்பெனியில் இருந்து பட்டிமன்றம் நடத்துவாங்க. அதில் இது பண்ணுற பார்த்து போயிருக்கோம். அந்த ஹோம் கார்ட்ஸில் வந்து அங்கே அதில் பார்த்துருக்கோம். ஹோம் கார்ட்ஸில் வந்து 62 கடைகள், அதில் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இருந்து ரிப்பப்ளிக் டே, இண்டிபெண்டன்ஸ் டேக்கெலாம் வந்து நிறைய கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இப்படியாக அங்கே வந்து என்னோடய திறமைகளை பல ஒரு பின்னோக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டு அப்படியே வந்த போது தான் இங்கே ஒரு 2009 இதில் ஆரோக்கிய பிராண்டில் ஜாயின் பண்ணேன். இப்போ ஜாயின் பண்ணும்போது அந்த டைமில் தான் ராமில், கோல்மில், அடிக்யூ ஸ்டாண்டர், சீரோ இதெல்லாம் வந்து ட்ரையல் ரன் பார்த்தோம். அப்போ தான் நம்ம சிஓ சாரோட கூட அவரோட சேர்த்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு இருந்தது நிறைய. அப்போ அதை நல்லா இது பண்ணியிருந்தோம். அப்புறம் அதில் சிவகுமார் சார், கர்க் சார், செந்தில்வேலன் சார், இப்படி அவங்க கீழே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து நிறைய ஒவ்வொரு விஷயங்கள் கற்றுக்குவோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லி கற்றுக்கிறோம். அப்புறம் இங்கே வந்து ஒரு 2016 அவங்க ஒரு அப்கிரேடேஷன் ப்ரொமோஷன் இங்கே வந்தோம். இங்கே வந்தபோது நமக்கு ஃபஸ்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குல் குடும்பம் சார் இருந்தார். அப்புறம் சுதாகர் சார், இங்கே பிளான் லெவலில் வந்து அமிஜத் சார், விஜய் சார், சலாம் சார், ஃபைனலாக கணேஷ் சார், இப்படி இவங்களுக்கெல்லாம் கீழே நம்ம வந்து அந்த ஒர்க் பண்ணிட்டு. ஸோ அவங்ககிட்ட நாம் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம எடுத்துக்கிறோம். இன்னும் நம்ம இவர்கிட்ட எதுவுமே உடனே தானாக இன்னும் பெறாதுன்னு சொல்லுவாங்கல்ல, பிறக்கும்போதே அதை எல்லாம் இந்த தரப்பில் நடக்குது. ஒவ்வொரு மனிதர்கிட்ட ஒவ்வொரு வீணாக ஒரே மாதிரி இல்லை. ஸோ ஒருத்தர் மெயில் போட்டு ஒரு வேலையை பார்க்கணும்னா சுதாகர் ஃபோன்லேயே வேலையை கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒரு அங்கே சார் அவர் என்ன பண்ணுவார், அவர் எடுக்கணும். இதாக இருந்தாலும் ஒரு பர்ஃபெக்ஷனாக இருக்கணும், ஒரு இதாக இருக்கணும், அது எந்த ஒரு வேலையும் அப்படிங்கிறாரு. சார் இருந்து சார் ஃபோன் வந்துட்டு ஓகே சார்ன்ட்டு அந்த டெக்னிக்கல் மீட்டிங்கில் உடனே என்ன சொல்லுவார், எப்பா அந்த பானை அந்த யானையை தூக்கி அந்த பானையில் போடணுப்பா அப்படிங்கிறாரு.